கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நாம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு வருகிறார். நம்மால் செய்ய முடியாத, நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நம் தேவனாகிய கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். ஒருவேளை நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். தேவனுடைய சித்தமில்லாமல் இருக்கலாம். அவருடைய விருப்பமும் அவருடைய வேலையும் வரும்போது அவருக்கு பிரியமான நேரத்தில் நமக்கு அந்த நன்மைகளை கொடுத்து அவர் நம்மை மகிழ பண்ணுவார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்போது அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் வரை தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நம் கையில் தருவது இல்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதை நாம் பாதுகாப்போம் என்ற நம்பிக்கை வரும்போது தேவனாகிய கர்த்தர் சரியான நேரத்தில் நம்மிடம் அதை கொடுப்பார். அப்பொழுது அது நமக்கு பார்க்கும்போது அது எட்டாத காரியமாகவும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களாகவும் அது காணப்படும். எனவே நான் எண்ணின நன்மை எனக்கு கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாமல் நாம் நம் தேவனாகிய கர்த்தரையே துதிப்போம். யோபு கடைசி மட்டும் என் தேவனாகிய கர்த்தரையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலையும் நம் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்ப்போம். அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை தேவன் நம் வாழ்வில் செய்து நம்மை மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.